வணக்கம். வாழ்க்கையில நாம சந்திக்கிற மிகப்பெரிய இழப்புகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை மறைஞ்சிருக்க முடியுமா? வாங்க, இந்த கேள்வியை ஆராயற ஒரு ஆழமான கதைக்குள்ள நாம இப்போ போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்கதா நினைக்கிற ஒண்ணு இழக்கும்போது, அது ஒருவேளை அதை விட பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்கான தொடக்கமா இருக்குமோ? இந்த கேள்விதான் நம்ம இனிய கதையோட மையம். வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். நம்ம கதை ஒரு அடர்ந்த காட்டுல தொடங்குது. அங்க ஒரு இளைஞன் மனசெல்லாம் உடைஞ்சு தனிமையில விரக்தியோட உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவனோட முகத்துல அத்தனை சோகம், அவ்வளோ ஒரு விரக்தி. ஏன் அப்படி இருக்கான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வழிப்பறி கொள்ளையர்கள் அவங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. பணம், பொருள்னு எதுவுமே மிச்சமில்ல. இப்ப அவங்கிட்ட மிஞ்சி இருந்தது விரக்தியும் தனிமையும் மட்டும்தான். அந்த இளைஞனை ஒரு ஞானி பாக்குறாரு. சும்மா ஆறுதல் சொல்றதுக்கு பதிலா அவனை விட பெரிய ஒரு பேரழிவை சந்திச்ச ஒரு விவசாயியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த விவசாயி அனுபவிச்ச இழப்பு ஒன்றும் சாதாரணமானது இல்லைங்க. கிராமத்தையே புரட்டி போட்ட ஒரு பெரிய வெள்ளம் அவரோட வீடு, வருஷம் முழுக்க உழைச்சு சேமிச்ச அத்தனை தானியங்கள்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரே நிமிஷத்துல அவர் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாரு. இப்படி ஒரு பேரழிவுக்கு நடுவுல அந்த விவசாயியோட மகன் ரொம்ப அமைதியா சொல்றான், அப்பா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. சுத்தி இருக்கிற அத்தனை அழிவையும் பார்த்துட்டு ஒருத்தரால எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அந்த வார்த்தைகளை கேட்டதும் விவசாயிக்கு கோபம் தலைக்கேறுது. தன்னோட வலியையும் இழப்பையும் புரிஞ்சிக்காம பேசுறதா நினைச்சு ஆத்திரத்துல தான் சொந்த மகனையே வீட்டை விட்டு விரட்டிடுறார். பாருங்க, வலி ஒரு மனுஷனை எப்படி யோசிக்க வைக்குதுன்னு. சரி, பையனை துரத்துன பிறகு விவசாயி நகரத்துக்கு போறாரு. ஆனா அங்க வாழ்க்கை இன்னும் கடினமா இருக்குது. வேலை இல்ல, தங்க இடம் இல்ல, வறுமையில வாடுறாரு. உடைமைகளையும் இழந்து இப்ப உறவையும் இழந்து அவர் முழுசா உடைஞ்சு போயிருக்காரு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற கருத்து ரொம்ப முக்கியமானது. அதாவது, ஒரு கஷ்டம் நடக்கும்போது அதுக்கான நல்ல காரணம் நமக்கு உடனே தெரியாது. அந்த இடப்பட்ட காலம்தான் காத்திருப்பு. இந்த போராட்ட காலத்துல தான் அந்த விவசாயி ஒரு முனிவரை சந்திக்கிறாரு. அந்த முனிவர் விவசாயிக்கு உடனடியா எந்த உதவியும் செய்யல. ஆனா ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாரு. இந்த துன்பத்துக்கு பின்னால ஒரு நல்ல காரணம் இருக்கு, பொறுமையா இரு, காலம் உனக்கு பதில சொல்லுன்னு சொல்றார். இந்த வார்த்தைகள் விவசாயியோட மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை பொரிய உருவாக்குது. இப்போ கதையோட திருப்பு முனைக்கு வர்றோம். அந்த முனிவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி உண்மையாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த விவசாயியோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்தது? முதல்ல அவருக்கு ஒரு நல்ல வணிகர்கிட்ட வேலை கிடைக்குது. அப்புறம் பல வருஷமா பிரிஞ்சிருந்த அவரோட மகன் திடீர்னு திரும்பி வர்றான். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த மகன் ஒரு வெற்றிகரமான தேநீர் கடை உரிமையாளரா வளர்ந்துருக்கான். அப்போதான் விவசாயிக்கு ஒரு விஷயம் புரியுது. அன்னைக்கு அந்த வெள்ளம் மட்டும் வராம இருந்திருந்தா அவங்க அதே கிராமத்துல சாதாரணமா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பேரழிவு தான் அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு சிறந்த பாதைக்கு தள்ளியிருக்கு. கதையை கேட்டு முடிச்ச அந்த இளைஞனோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவனோட சொந்த இழப்பு இப்போ அவனுக்கு எப்படி தெரியுது? கதை இப்போ மறுபடியும் காட்டுல இருக்கிற அந்த இளைஞனுக்கிட்ட வருது. கதைய சொல்லி முடிச்சதும் அந்த முனிவர் காட்டுல தனக்கு கிடைச்ச ஒரு அரிய பொன்னிறமான ஞான கல்ல அந்த இளைஞனுக்கு பரிசா கொடுக்கறாரு. இது வெறும் கல் இல்ல, இது ஒரு சின்னம். இழப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடிய எதிர்பாராத ஒரு வெகுமதிக்கான ஒரு சின்னம். இதுதான் அந்த இளைஞன் உணர்ந்து கொண்ட தருணம். இந்த ஸ்லைடு அதை அழகா விளக்குது. ஒருவேளை கொள்ளையர்கள் அவனை தாக்காம இருந்திருந்தா அவன் பணத்தோட போயிருப்பான். ஆனா இந்த முனிவரையும் இந்த ஞானக்கல்லையும் பார்த்திருக்கவே மாட்டான். அதாவது, அவனோட பணத்தை விட 1000 மடங்கு மதிப்புள்ள ஒரு புதையலை அவன் இழந்திருப்பான். ஆக அவன் பணத்தை இழந்ததுனால தான் ஒரு உண்மையான புதையலை அடைய முடிஞ்சது. விவசாயி மற்றும் அந்த இளைஞனோட கதைகள் மூலியமா நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் சில இருக்கு. இது வெறும் கதை மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கே தேவையான ஒரு வழிகாட்டி. ஆக முக்கியமான விஷயம் இதுதான். முதல்ல நம்பிக்கை. வாழ்க்கையில நடக்கிற பெரிய மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல திட்டம் இருக்குன்னு நம்பணும். ரெண்டாவது, விவசாயி செஞ்ச மாதிரி கோவத்துல அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. மூணாவது, நேர்மறையா இருக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் தான் நம்மள ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போகும். இந்த கதை இங்க முடியுது. ஆனா உங்களுக்கான சிந்தனை இப்போதான் தொடங்குது. நீங்க தற்போது சந்திக்கும் போராட்டம் உங்களுக்காக எந்த புதிய சிறந்த பாதையை திறக்கக்கூடும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது இதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.